ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். வர வர காலேஜில் சீனியராக இருக்கிறதே போர் அடிக்குதுல்ல. ஆமாம் மச்சி, ஒருத்தனும் ரேங்கிங்க்கு சிக்க மாட்றான். ஏய் அங்கே பார் புது பீஸ். நான் வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறேம்மா. ஹலோ. சீனியர்ஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். ஏதோ உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி போகிற. இதுவா கிளாஸுக்கு போகணும். அதான் கிளாஸுக்கா? இங்கே பாடுறா, இவர் பெரிய டாப்பரு, கிளாஸுக்கு போகணுமாம்மா. இல்லை நீ கிளாஸுக்கே போகக்கூடாது, இங்கேயே நில்றா. மச்சி, அவனுங்களாம் நம்ம ஹீரோஸ் மாதிரி நடிக்க சொல்லு. சார் நான் கிளாஸுக்கு போகணும். சார் ஹலோ சார். ஏய் என்னடா ஒத்தி நிற்க மாட்டியா? சார் நான் கிளாஸுக்கு போகணும் சார். உன் திமிரெலாம் இங்கே காமிக்காத. இந்த காலேஜுக்குள்ளே வந்துட்டா நீ என் கால் கடியில் சுற்றுற நாய் மாதிரி. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யணும், புரிஞ்சுதா? என்னையே அடிச்சிட்டில, இருடா என் ஃப்ரெண்டை கூட்டுவேன். யாரா அவன் ஃப்ரெண்டு? அடங்காதவனா? அப்படி எவனாச்சும் இந்த காலேஜில் இருக்கான்? சீனியர் மச்சி, அவன் ஒரிஜினல் பேர் விராட்டு. இங்கே தான் அவனை அடங்காதவன் கூப்பிட்றானுங்க. அவன் யாருக்கும் அடங்க மாட்டானாமா. ஓ அப்படியா? போய் கூட்டுவாங்க அடங்காதவனை அடக்கிடுவோம். அண்ணா என்னை ஒருத்தன் அடிச்சிட்டாண்ணா, வாங்கண்ணா. எங்கேயா போகிற? அண்ணா உள்ள தூங்கிட்டு இருக்காரு தெரில. எழுந்திச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசு, நான் வேணா ஹெல்ப் வரேன். இரு அவசரப்படாத. இப்போ ஒரு பாம்பை பொந்துக்குள்ளேருந்து வெளியே வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஊதுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை வச்சு பாட்டு வாசிப்பாங்க, அது வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் அண்ணாவும் பாட்டு போட்டால் தான் வெளில வருவார். என்ன பாட்டு? இப்போ போடுறேன் கேளு. இப்போ வருவார் தானா. வா 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 வா. அண்ணா இன்னைக்கு தானே காலேஜுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். வந்தோடனே சீனியர்ஸ் அடிக்கிறாங்கண்ணா, டார்ச்சர் பண்ணுறாங்கண்ணா. வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ எங்கே போ, 2 நிமிஷத்தில் வரேன். எங்கப்போ உங்கள் அடங்காதவன் பின்னாடி ஒளிஞ்சிருக்காரா? இப்போ வருவார் பாரு. அடங்காதவன். ஓ நீ தானா அது? யார் என் ஃப்ரெண்டை இங்கே அடித்தது? நான் தான் அடித்தேன். என்ன அடிக்க போறியா? வாடா வந்து அடி பார்க்கலாம். அடிடா அடிடா.
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அடித்தடி வெட்டு குத்தலாம் இன்வால்வ் ஆகாதுன்னு. என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டியடா. சார் தெரியாமல் பண்ணிட்டா சார், வார்னிங் விட்ருங்க சார். இதுக்கு மேலே என்ன சார் உங்கள் பையனை மன்னிச்சு விட்றது? ஒரு சீனியர் அடித்தான் தெரியுமா? அந்த சீனியர் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கான். உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆள் எங்கள் காலேஜ் தேவையில்லை. தயவு செஞ்சு உங்கள் பையனை கூப்பிட்டு போயிருங்க சார். ஏய் அங்கிள் விடுங்க. உங்கள் அண்ணன் பீட்ரு மாதிரி நீனும் அடித்தடியில் இன்வால்வ் ஆகி என் மானத்தை வாங்கிட்டேல. அண்ணனும் தம்பியும் பிளான் போட்டு தான்டா என் மண்டையில் மிளகா வச்சுருக்கீங்க. இனிமேல் நீ என் பையன் இல்லை, நான் உங்கள் அப்பனும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போடா. அங்கே துரத்தி விட்டு இங்கே துரத்தி விட்டு கடைசியில் எங்கள் வீட்லேயே என்னை துரத்தி விட்டாங்களா? சே ஆமால. இனிமேல் நீ அப்போது எங்கே தங்குவ? வேற எங்கே? இந்த ஹாஸ்டலில் தான். இனிமேல் இந்த ஹாஸ்டல் தான் எனக்கு வீடு. தங்குறது ஓகே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? இங்கே கொடுக்குற சாப்பாடு உனக்கு செட் ஆகுமா? வீட்டில் போடுற சாப்பாடும் இங்கே போடுற சாப்பாடும் ஒன்று தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆமாம் மச்சி, நான் ஒன்று கேட்கணுன்னே இருந்தேன். உங்கள் அப்பா உன்னை துரத்தி விடும் போது உங்கள் அண்ணன்னு சொன்னார், அது யார்? அவன் என் கூட பிறந்த அண்ணன்டா, பீட்டர், என்னோட ட்வின். அவனும் என்ன மாதிரி அடிதடியில் இன்வால்வ் ஆனதுனால அப்பா அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அப்படியே போனவன் தான், திரும்பி வரவே இல்லை. அன்றைக்கி தான் கடைசியாக பார்த்தேன். இப்போலாம் எங்கே இருக்கானே தெரில. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஃபோன் வந்துருக்கு. ஹலோ சூர்யாண்ணா, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. என்ன விஷயம்ண்ணா? தம்பி தேவாண்ணா செத்துட்டாருப்பா. அண்ணா எப்படி செத்தாரு? நேற்று நைட்டு பிளட் கேன்சர் இருந்தனால ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டாருப்பா. பிளட் கேன்சரா? அண்ணாவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதே. ஓகே, நான் பாடியை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். இங்கே இல்லைங்க. மச்சான், யாரா அந்த ஆளு? அண்ணன்டா, கூட பிறக்காத அண்ணன். அவர்கிட்ட எப்படி உனக்கு பழக்கம் கிடச்சிது? இங்கே பாரு தம்பி, ஒழுங்கா ஒத்துக்க, இல்லாட்டா உனக்கு தான் பிரச்சனை ஆகும். ஹலோ, இது என்னங்க அநியாயமா இருக்கு? உங்க கேங்ல யாரும் ட்ரக்ஸ் வச்சிருந்தா நாங்க சரண்டர் ஆகணுமா? நாங்கள் சரண்டரானா எங்கள் அண்ணன் ரெட்டியோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். இந்த ஊர்லேயே பெரிய கேங்ஸ்டர் அவர். அதனால நீங்கள் சரண்டரானா தான் கரெக்டாக இருக்கும். உங்க அண்ணனோட மான மரியாதைக்காகலாம் நாங்க சரண்டர் ஆக முடியாது. நீ மட்டும் சரண்டர் ஆகல, நாளைக்கு இங்கே நான் உட்கார மாட்டேன், ரெட்டி என்ன உட்காந்துருப்பாரு. ஓ அப்படியா? அதே மாதிரி இப்ப நான் இங்கே உட்கார மாட்டேன். அடங்காதவன் தான் வருவான். கூப்பிடுற அடங்காதவனை. அடங்காதவா? முகில் கூப்பிடுறான், ஒரு சின்ன மேட்ரு, வா. மேட்ரு. டேய் மச்சான், டேய் எங்க கேங்ல யாரோ கஞ்சா வச்சிருக்கானாமா. அதுக்கு நம்மளை சரண்டர் ஆக சொல்றானுங்க. சரண்டர் ஆகலைன்னா அவங்க ரெட்டி அண்ணா நம்மளை போட்டுருவாராமா. நீ என்னன்னு பேசு. நவுரு நான் பேசுறேன். ஏண்டா நீங்க தப்பு பண்ணதுக்கு நாங்க சரண்டர் ஆகணுமா? நான் உங்க ரெட்டி அண்ணன்ட்டே பேசிக்கிறேன். ரெட்டிட்ட கூட்டு போ. ஏய், ரெட்டி அண்ணன் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏய், யாரோ எவனோ, நான் பேசணும், கூட்டு போ. ஏய், அது அங்கே இருக்குடா. அண்ணா. என்னடா? அண்ணா, அவங்கள்ட்ட கேட்டேன், ஒத்துக்கவே இல்லை. உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கானுங்கண்ணா. என்ன பார்க்கணுமா? நீ தானே ரெட்டி? ரெட்டி, யாரோ பண்ண தப்புக்கு நாங்கள் எதுக்குடா சரண்டர் ஆகணும்? எங்களை பார்த்தா கேன மாதிரி இருக்குதோ? இதே நாங்கள் பண்ணியிருந்தோன்னு வைவேன், நாங்களே சரண்டர் ஆகிருப்போம்.
இந்த வேலைலாம் எங்கள்கிட்ட வேணாம். ஏய், யார்கிட்ட வந்து என்ன பேசுகிற? நான் யார் தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அட்டங்காதவன்டா. அதுக்கப்புறம் தான் தேவா அண்ணாவை பார்க்க எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. உன் பேர் என்னப்பா? என் பேர் அடங்காதவண்ணா. தேவா அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனேன். கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழக ஆரம்பித்தோம். தேவா அண்ணன் சொல்கிற எல்லா வேலையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. ஊருக்கு போகிற நிலமை. வரேண்ணா, நல்லா இருங்க. ஓகேப்பா, பார்த்து போயிட்டு வா. நீனும் நல்லா இரு. ஏதாச்சும் பிரச்சனைனா அண்ணனுக்கு கால் பண்ணு. ஓகேண்ணா, கிளம்புறேன், பாய். அன்னைக்கு தான் அண்ணாவை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ அவரை போனமா தாண்டா பார்க்குறேன். மச்சான் நில்றேன், எங்கடா போகிற? நான் விழுந்த நாளெல்லாம் நீதான் கை கொடுத்தாய். நிழல் போல வந்தாலும் நீ மட்டும் போகலை. காலங்கள் மாறினாலும் நம் உள்ளம் மாறல. எத்தனை தூரம் சென்றாலும் என் பின்னே நின்றாயே. உன் சிரிப்பு போதும் தான் எனக்கு பாதை காட்ட. இருட்டிலே நான் நடந்தாலும் நீ இருந்தா நான் தாங்கல. அண்ணா என்று உங்கும் பின்னே நின்றே. நீ போகும் வழியே வழிதான். அண்ணா, உன் நினைவுகள் தான் என் உயிர். காற்றில் உன் சுவாசம் என்னோடு பேசுதே. கண்ணீரின் பின் புன்னகை எனக்காய் வைக்குதே. சுடரான் உன் வாழ்வு என் இருள் தாண்டினதே. உன் பயணம் நிறைவடைந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேனே. நான் என்றும் பின்னே நின்றே. நீ போகும் வழியே வழிதான். உன் நினைவுகள் தான் என் உயிர். நம்ம இங்கே 2 நாள் தங்கணும். உனக்கு ஓகேவா? ஓகே மச்சி, தங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் செத்தது என்னால் நம்பவே முடியலடா. அவர் கேன்சரில் செத்தாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு பீடி, சிகரெட்டு, தம்மு, சரக்குலாம் பழக்கமே இல்லை. அப்போ எப்படி செத்துருப்பார்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்கே போகிறேன்? நானும் வரேன், இரு. சூர்யா அண்ணா, என்னப்பா? அண்ணா, தேவா அண்ணா ரூமில் சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்குப்பா. ஏன் கேட்குற? சொல்கிறேன் மச்சான், நீ ரூமுக்கு வெளியேறி நான் கேமரா பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். தேவா அண்ணா கேன்சரில் சாவல, அவரை யாரோ நைட்டோட நைட்டாக குத்தி கொண்டிருக்காங்க. என்னப்பா சொல்கிற? ஆமாம், சிசிடிவி கேமராவில் எவனோ ஒருத்தன் தான் கொண்டிருக்கான். அண்ணா நைட் ஆனால் கதவை பூட்டிடுவார், எனக்கு தெரியும். அவன் வெளியில் இருக்கிற ஆள் கிடையாது, இந்த கூட்டத்துக்குள்ளேயே தான் எவனோ கொண்டிருக்கான். யார் நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நானாக விட்டுருவேன். நானாக கண்டுபிடிச்சேன், சாவை விட பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. யாருன்னு சொல்லுங்கப்பா. யாரா கொண்டது? பாஸ், தேவாவை கொண்டாச்சு. எப்படி? நீ கொண்டியா? அப்போ நம்ம கேங்கில் யாராச்சும் கொண்டாங்களா? அவங்களும் இல்லை. அப்போ யார் கொண்டது? நம்ம கொள்ளல, அவங்க கேங்லேயே ஒருத்தன் தான் கொண்டான். யாரு? சூர்யா. தேவாவை கொண்டது நான் தான்டா. சூர்யா, நீ
எப்படி தேவை கொண்ட என்னை விட நீ தான் அண்ணன் மேலே அன்பு வச்சிருக்க. எல்லாம் காசு தான். காசுன்னு வந்துட்டா அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது. இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? இல்லை. ஏய், உன்னை யார் இதை பண்ண சொன்னா? உனக்கு மேலே யார் இருக்கா? ஃப்ரான்சிஸ். அண்ணாவுக்கு 2 வருஷம் எத்திரி அவன் தான் பண்ண சொன்னான். அவன் எங்கே இருக்கான்? பக்கத்தில். உன்னால் அவன் ஹேரை கூட தொட முடியாதுடா. கைஸ் அசம்பிள். அந்த ஃப்ரான்சிஸை தேடி கொள்கிறோம். ஹலோ யாரு? தேவாவோட தம்பி அடங்காதவன் பேசுகிறேன். எங்கள் அண்ணன் தேவாவை எப்படி கொண்டியோ அதே மாதிரி உன் இடத்துக்கு உன்னை தேடி வந்து கொள்கிறேன். அங்கேயே வெயிட் பண்ணு. ஏய் யார்ரா நீ? ஃபோன் அடித்து தேவா தம்பி அங்கேயே வெயிட் பண்ணு உன்னை வந்து கொள்கிறேன்னு உளர்ற. மிஸ்டர் அடங்காதவன், உங்கள் அண்ணனே அந்த காட்டு காட்ட வேணாம். உன்னை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இங்கே பாரு, நான் ஒரு பிராண்ட். என்னை யாராலையும் அடிக்க முடியாது. புரிஞ்சுதா? பிராண்டா? அந்த பிராண்டை அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டே. அங்கேயே வெயிட் பண்ணு. உன்னோட கேங்ஸ்டர் லைஃப் இன்னையோட க்ளோஸ். தேவானோட இதுலயே அவனை போடும். சாவு ராசியா இருக்கும். கைஸ் ரெடியா இருக்க? ஒருத்தன் சாவை தேடி வந்துகிட்டு இருக்கான். டேய் ரெடியா இருங்கடா, ஒருத்தன் சாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காலடி வேகம் காற்றையும் தாண்டி வர்ண அவன் தேரு வேலாஸ் காண்டி பஞ்ச் லைன் கொடுத்தானம் கூட கிளாஸ் டீம் மெஸ் ஓவர்லோட் லாஸ்ட் டீம் சேம் ரெஸ்பெக்ட் ஆனால் சேருக்கு கொஞ்சம் பேச்சு போய் அடிங்கடா அவனை. பக்கமா நொஞ்சம் புடிச்சவன் எதிரிகள் எல்லாம் ஃப்ரீஸ் தலை வந்தாச்சு நான் சொன்னேன் க்ளோஸ். ரிமைனிங் நீ மட்டும்தான். ஹலோ போலீஸ், இங்கே ஒருத்தர் என்னை கொல்ல பார்க்குறான். டக்குனு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. காப்பாத்து. கைஸ் இங்கேருந்து நம்ம உடனே தப்பிச்சோம். அவன் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க. அவன் வச்சு இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஊரை விட்டு தலைமறைவாகணும். அப்போ தான் போலீஸ் கண்ணில் பட முடியாது. இங்கே இருந்தோம்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஊரை மட்டும் இல்லை, பேரையும் மாற்றணும். அப்போ தான் நம்ம டீட்டெயில்ஸ் தெரியாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திசையில் போங்க. அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும். என் பேரை நான் மாற்றிக்கிறேன். இந்த கர்ச்சீஃப் இருக்கிற வரையும் தான் நான் கேங்ஸ்டர் அடங்காதவன். இனிமே இந்த கர்ச்சீஃப் எனக்கு தேவையில்லை. இனிமே என் பேர் அடங்காதவன் இல்லை, ரன்பீர். ஏய் உள்ளே போய் கேட்டு பாரு. ஒத்துக்கிட்டானுங்கன்னா விட்டுரு, ஒத்துக்கலைன்னா நம்ம வேலையை காமிச்சிரு. நான் போய் பக்கத்தில் டீ குடிச்சிட்டு வரேன், முடிச்சுட்டு கூப்பிடு. யாரு? ஏய் நவுறாப்போ. ஏய் வாங்கடா உள்ள. யார் நீங்கள்? யாரை கேட்டு உள்ளே வந்தீங்க? யாரை கேட்கணும்? என்னைய கேட்கணும். நான் தான் இங்கே இன்சார்ஜ். இன்சார்ஜா? வெளியே செக்யூரிட்டி வைக்க கூட வக்கீல, நீ என்னடா இன்சார்ஜ்? இவனை தூக்கி வெளில போடுங்கடா. ஏய் யாரா நீங்க? ஆர்ஃபனேஜ்க்குள்ள எதுக்குடா வந்தீங்க? யோ தாத்தா, இது நீ எங்க இடம்? இங்கே நாங்கள் தான் இருக்க போகிறோம். உங்கள் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வேற எங்கேயாச்சும் போங்க. ஏய் 30 வருஷமா நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து போக முடியாது. ஆமாம், நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்டா. யோ கிழவா, இங்கே பாரு, நான் ரவுடி தான். ஆனால் உன்ன மாதிரி வயசான ஆளுங்களாம் எனக்கு அடிக்க மனசு வராது. தயவு செஞ்சு நீ வெளில போயிரு, என்னை டென்ஷன் படுத்தாத. நீ எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம்யா. இது எங்க இடம்? ஐயோ
யோ ப்ளீஸ்யா டென்ஷன் படுத்தாதயா, தயவு செஞ்சு போயா. முடியாது. ஏய் ஆ, என்னைய அடிக்கிற? உனக்குலாம் வெக்கமா இல்ல? வயசானவங்களை அடிக்கிறியே. தாத்தா பாட்டிலாம் உனக்கு இருக்காங்களா இல்லையாடா? ஏய் வயசானவனா அடங்கி போன்னு நினச்சியோ? எல்லாம் ஒரு அளவு தான். ஒழுங்கா பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்புங்கயா. நீ என்ன அடிச்சாலும் கிளம்ப மாட்டோடா. அப்போ கிளம்புறவரை அடி வாங்கடா. ஏய் யாருன்னு பாரு. ஓகே டேய் நீ என்னடா சூப்பர் ஹீரோ மாதிரி பறந்து வர? நான் எங்கடா பறந்தேன், அங்கே ஒரு கிழவன் என்ன பறக்க விட்டுட்டான். கிழவனா? ரன்வீர் தட்டா. யோ யாரா நீ? என் ஃப்ரெண்டுடா ரன்வீர். மச்சி என்ன பிரச்சனை? மச்சி இடத்த காலி பண்ண சொல்லி மிரட்டுறாங்களா, என்னன்னு கேளு. டேய் இங்கே பாரு, இது எனக்கும் அவனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் நீ ஊடாக்குள்ளே வராத. அதுவும் கரெக்ட் தான்ப்பா. நான் வேற ஒரு ஆளாக இருந்தால் கூட ஊடாக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். அவன் நண்பன். நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா பயந்து ஓடுறதுக்கு பேர் நட்பு இல்லைடா, துரோகம். நண்பனுக்காக சாவே வந்தாலும் எதிர்த்து நிற்கணும், அதான் நண்பன். ரைட்டு புரிஞ்சு போச்சு, முடிச்சு விடுங்கடா அந்த கிழவனை. டேய் டேய் வந்து பிடிக்கிறாங்க. ஏய் அப்படியே பிடிச்சிருக்கா அவனை. தாத்தா தாத்தா விட்டுருங்க, போங்கடா. இனிமேல் இந்த சைடு உங்களை பார்த்த இடத்துல புதைச்சிருவேன் ராஸ்கல். ஏய் எங்கடா போறீங்க? டேய் டேய் தம்பிங்களா நில்லுங்கடா, போங்கடா. இவன் அடங்காத. இவன் எப்படி? தாத்தா என்னப்பா? ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஏன்பா? காலையில் அந்த ஆர்ஃபனேஜில் எங்கள் தாத்தாவும் தான் இருந்தார். நீங்கள் மட்டும் போலேன்னா எங்கள் தாத்தாவுக்கும் ஆபத்தாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி தாத்தா. தாத்தா ஒரு நிமிஷம். நீங்கள் எங்கள் தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், இந்தாங்க. ஏய் வாவ், போட்டுக்கோங்க தாத்தா.
டேய் அண்ணா சொல்லுங்கண்ணா. நேற்று ஒருத்தர் ஃபோட்டோ அமிச்சல, அவனை இன்னைக்கு நைட்டு போட்டு தள்ளிடு. ஓகேண்ணா. அண்ணா அண்ணா என்னடா அண்ணா, இந்த ஃபோட்டோ பாருங்களேன். யாரா இந்த கிழமை? அண்ணா அது யாருன்னு தெரியலையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஃப்ரான்சிஸை கொலை பண்ணானே, அவன் தான். அடங்காதவன். ஆமாம், அவனே தான். என் கூட படித்தவங்கெல்லாம் செத்து போயிட்டான். இவனுக்கு எங்கள் அப்பா வயசில் இருக்கும், இவன் என்ன உயிரோடு இருக்கான்? பரவாயில்ல, இவன் நானே கொல்றேன். எங்கள் அப்பாவை எப்படி கொண்டானோ அதே மாதிரி இவனை நான் கொல்றேன். அண்ணா கொல்லணும்னா சொல்லுங்கள், இப்போயே முடிச்சு விட்டு வந்துடுறேன். ஏய், அவ்வளோ சீக்கிரமாக அவனை கொல்லக்கூடாது. நம்ம கேங்லேருந்து ஒருத்தனை அவன் கேங்க்கு ஸ்பையை அனுப்பி அவன் பண்ணுற கிரிமினல் வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்து அப்படி கொல்லணும் அவனை அப்படி கொல்லணும்டா. அப்போது யார் அனுப்புறது? மதனே சொல்லுங்கண்ணா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை இவன் கேங்க்கு போய் இவன் பண்ணுற இல்லீகல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவங்க கேங்கில் என்னென்ன நடக்குதுங்க எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லு. புரியுதா? ஓகேண்ணா, செஞ்சிடலாம். ரீல்ஸ் பண்ணும்போது தான் காலிங் பில் அடிப்பாங்க. ஏய், ஏன் இவ்வளோ பச்சையாக திட்டுற? பின்ன ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணுற? ஐயோ, ரீல்ஸ் எடுத்துகிட்டு தானே டிஸ்டர்ப் பண்ணேன். உன்ட்டு சொத்தாயா கேட்டேன். நான் இவனை பார்க்க வந்திருக்கான், என்னன்னு போய் பாரு. யாரெல்லாம் வந்திருக்கா? வணக்கம்ண்ணா. யார் நீ? என் பேர் மதன், ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். வேலை எங்கேயும் கிடைக்கல, அதான் உங்ககிட்ட வேலைக்கு பார்க்கலாமேன்னு வந்திருக்கேன். வேலைக்கா? திடீர்னு வந்து ஊருக்கு புதுசு, வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பியா? பார்ப்பேண்ணா. ஓகே, நாளைக்கு வா, இன்னைக்கு வேணாம். ஓகேண்ணா. அண்ணா வந்துட்டியா? நான் சொல்கிற வேலையெல்லாம் பாரு. ரன்வீர் தாத்தா காசு கொடுக்க சொன்னார். ஏய், அது எங்கே இருக்குது? அண்ணா நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேண்ணா. இந்தாங்க இன்றைக்கி சம்பளம். ஓ சூப்பர், இந்தா உனக்கான சம்பளம். தேங்க்ஸ்ண்ணா. அவன் கேங்கில் எப்படி 40 பேர்கிட்ட இருப்பாங்க. அவன் இல்லீகல் வேலை பார்க்குற மாதிரி எதுவும் தெரில. அப்படி பார்த்தானா சொல்கிறேன். ஓகே. டே மதன் அண்ணா, என் கூட வா. எரிக்கிறா சைஸ் தான். அப்போ எங்கள்கிட்ட கொடுங்க. வெளியே யார்ட்டையாச்சும் சரக்கு விற்கிறத சொன்னேன், உன்னை கொன்றுவேன். புரியுதா? இந்த காசை கொடு. இந்தாங்க. அண்ணா என்னண்ணா இது? ட்ரக்ஸுடா. ட்ரக்ஸா? 30 வருஷமாக ட்ரக்ஸ் விற்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தங்குறதுக்கு துண்டுறதுக்கெலாம் இதான் நமக்கு. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்ணா, ஒரு டன் ட்ரக்குண்ணா. அதை எவன்ட்டையும் விற்றுக்கிட்டு இருந்தான். 30 வருஷமாக இந்த தொழில் தான் பார்த்துட்டு இருக்கானா. அப்போ அவன் நீ போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்துரு. போலீஸ்டையா? ப்ரூஃப் கேட்பாங்களேண்ணா, அதுக்கு என்ன பண்ணுறது? டேய், வருஷம் 2025 ஆயிடுச்சு. ஏஐ டெக்னாலஜின்னு உலகமே வளர்ந்து போச்சு. நீ இன்னும் பழைய ஆளாகவே இருக்க. ப்ரூஃப்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மூலம் போய் போட்டு கொடு. யார்? போலீஸ். என்ன சார் வேணும்? நீங்கள் தான் ரன்வீர் தாத்தாவா? ஆமாம், சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? நீங்கள் இல்லீகலாக ட்ரக்ஸ் விற்கிறதா எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. உங்களை இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும். வந்து வண்டியில் இருங்க. சார், அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க? ஒரு நிமிஷம், நான் இந்த தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் சார். ஆனால் இதை யார் போட்டு விட்டா? உங்கள் பின்னாடி இருக்காரு அந்த தம்பி தான். சூப்பர்ரா. அவன் ஜெயிலுக்குள்ளே போனோன்னே நம்ம ஆளுங்களை வச்சு அவனை ஜெயிலே திட்டு கட்டிடுறேன். நீ ஆர்ஃபனேஜுக்கு போய் அங்கே உள்ள கிழவங்க எல்லாத்தையும் போட்டுரு.
ஹலோ டேய், அவன் வந்துட்டான், டக்குன்னு முடிச்சுடுங்க. ஓகே. ஓ என்ன இங்கே வந்தால் டேனியல் விட்டுருவான்னு நினச்சியோ? இங்கேயும் உனக்கு ஆப்பு தான். அவன் உன்னை ஜெயிலே வச்சு முடிக்க சொல்லிட்டான். டேய் வாங்கடா. டேய் அவனை முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். உன் ஆளுங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். புத்திசாலியாக தான் இருக்க. அங்கே முடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நினைக்கிறியா? உன் ஆர்ஃபனேஜில் என் ஆளுங்க எல்லாம் அந்த கிழவங்க எல்லாத்தையும் சாவடிக்க போகிறாங்க. முட்டிஞ்சா காப்பாற்றிக்கடா. டேய் அவன் வந்துட்டு அடிக்கடா அவனை. டேய் டேய் இங்க பாரு. ஏய் நண்பா காப்பாத்து. ஏய் அவனை எதுவும் பண்ணாத. டேய் 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 இங்க பாரு. ஹலோ, என்ன அடங்காதவன்? அங்கே உன் ஆளுங்களாம் இறந்து போயிட்டாங்க போல. முடிஞ்சா என்ன வந்து கொள்றா. டேய் அங்கேயே வெயிட் பண்ணுறா. ரன்வீர் தாத்தா டெவில் மோட் ஆக்டிவேட்டட்ரா. பீட் தொடங்குற நேரம் சீட் முழுக்க ரோரு நட வாக் பண்ணுற போதே அரவிந்த் அண்ணா, உன்னோட பைக் சாவி, ஹெல்மெட், ஜாக்கெட் கொடு. அவனை பைக்லேயே போய் போட்டு தர்றேன். போடும் 0 to hero நான் வந்தா வில்லன்ஸ் எல்லாம் சடனா சைலண்ட். என் நேம் சொல்ல crowd cheer. மெஸ்ஸி ஓவரோக்கு நான் வந்துட்டேன் தான் வீரே. என்னடா அவன் இன்னும் காணா? டேய் யார் கதவை தட்டுறான்னு பாரு. சிட்டிலே talking-னா செட்டனா lock-னா attitude full on rowdy look shock to தான் என் punch டேய் முடிச்சு விடுங்கடா அவனை. வரக்காகுது என் bye bye பண்ணா ஏய் எல்லாம் க்ளோஸ். நீ மட்டும்தான் ரிமைன். வீரங்கிறது வயசுக்கு தக்கனாப்புல தான். வயசானா எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் கோலா தான். சாவ ரெடியார். 40 வருஷ கனவு இப்போ நிறைவேற போகுது. சாவ். வீரங்கிறது வயசில் வர்றது இல்லடா, தைரியத்தில் வருது. உங்க வம்சத்தோட சோழியே முடிஞ்சு. 40 வருஷமா அடங்காதவங்கிற பேரை
மறைச்சிட்டு ரன்வீர் தாத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்ன இப்போ அடங்காதவனா ஒருத்தன் மாற்றிருக்கான். இனிமேலும் நான் யாருக்காகவும் அடங்காதவனை மாற்ற மாட்டேன். அப்படியும் என்னை யாராச்சும் அடங்காதவனை மாற்றணுன்னா அவன் ஆல்ரெடி செத்தவனாக இருக்கணும், இல்லை இனிமேல் என் கையில் சாக போகிறவனாக இருக்கணும். ஏய் அது அங்கே இருக்கு. அங்கேயே இருக்கு. என்ன யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் வேலையை பாரு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ யார்? ஹலோ மிஸ்டர் ரன்வீர் தாத்தா. சாரி, அடங்காதவன். டேய் யார் நீ? என்ன தெரிலையா? சின்ன வயசில் நீனும் உங்கள் அப்பனும் ஈவை இறக்கமே இல்லாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டுனீங்களே, பீட்டரா? பீட்டர் வெளியே போடா ராஸ்கல். அப்பா அப்பா அண்ணே தெரியாமல் பட்டாப்பா, விட்டுருப்பா. ஏய் நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. இனிமேல் இந்த சைடு வந்த உனக்கு கொன்றுவேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அடித்தடி வெத்துக்குட்டில் இன்வால்வ் ஆகாதுன்னு. என் மானத்தையும் வாங்கிட்ட, வெளியே போடா. நீ உயிரோடு இருக்கியா? உன்னை தான் ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி நானும் அடித்தடி வெத்துக்குத்தில் இன்வால்வ் ஆனோன்னே அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். நானும் தனியாக தான் இருக்கேன். வா நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம். சின்ன வயசுலையாச்சும் பிரிஞ்சிருந்தோம், இப்போயாச்சும் ஒன்றா இருக்கலாம். வா பீட்டர். டேய் ஃப்ரான்சிஸையும் டேனியலையும் போட்டுட்டு என்கிட்டே நாடகம் ஆடுறியா? ஃப்ரான்சிஸ் டேனியல் உனக்கு எப்படி தெரியும்? புரியலை இல்லை? நானும் அவங்க கேங்கில் ஒருத்தன் தான்டா. நீனும் உங்கள் அப்பாவை விரட்டி விட்டதுக்கப்புறம் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்ப என்னை காப்பாற்றி சோறு போட்டு தங்க இடம் கொடுத்தது ஃப்ரான்சிஸ்டா. அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன்டா. அவங்களே போட்டு தள்ளிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறியோ? இன்னுமா என் அண்ணன் நினச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க? யார் சொன்னா? நீ எப்போ டேனியல் ஃப்ரான்சிஸ் குரூப்பில் இருக்கேன்னு சொன்னியோ அப்போவே உன் அண்ணன் உறவு கட். ஃப்ரான்சிஸ் டேனியலை மட்டும் இல்லை, அவனுங்க குரூப்பில் இருக்கிற ஒன்னையும் தேடி வந்து அவனுங்க 2 பேரும் எப்படி கொண்டேனோ அதே மாதிரி உன் இடத்துக்கே வந்து உன்னை செதிலாக வெட்டுறேன். ஏய் உனக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் வரேன். ஃப்ரான்சிஸ் டேனியலை கொண்ட மாதிரி உன்னை நான் அங்கே வந்து கொள்கிறேன். நீனும் உங்கள் அப்பனும் என்னை துரத்துனதுக்கும் ஃப்ரான்சிஸ் டேனியலை கொண்டதுக்கும் பழி தீர்க்க நான் வரேன். அங்கே வெயிட். ஏய் ஐ ஆம் வெயிட்டிங்.